சரி, 111 நம்பர் விளக்கம்ங்கிறோம்ல, அந்த 111 இந்துக்கள் போடுற நாம மாதிரி இருக்குதான், நாமம் போட்டிருக்காங்க. அது போகிற போக்கில் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே? வாதம் செய்கிற விட விருப்பும் கசப்பும் வைத்து கொண்டு பார்க்கிறார்கள். இதில் வாதம் இது ஒரு 2 சொல்லலாமா? சரி, வருவோம். 111 நம்பர் குறிப்பில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் என்ன வருது குரான்லன்னு கேட்டால், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பங்கு கிடைக்கும் என்பதை குரான் சொல்லுது. தாய்க்கு இவ்வளவு பெர்சன்டேஜில், அதாவது சொத்தில் 6ல் 1, 8ல் 1, 4ல் 1, 3ல் 1, 3ல் 2, பாதி, மீதி உள்ளதான் எடுத்துக்கொள்வது என்கிற கணக்கில் யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும் என்று குரான் சொல்லுகிறது. பாகம்தான் கிடைக்கும், கணக்கு கூட்டிலாம் சொல்லவில்லை. யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும். தாய்க்கு இவ்வளவு 6ல் 1, தகப்பனுக்கு 6ல் 1, மகளாக இருந்தால் பாதி, 2 மகளாக இருந்தால் 3ல் 2, கணவனாக இருந்தால் பிள்ளை இருந்தால் 4ல் 1, பிள்ளை இல்லாட்டி 8ல் 1, இப்படிங்கிற 4ல் 1 கணக்கு இருக்கிறது. மனைவிக்கு அது மாதிரி இருக்கிறது. இந்த சொத்து கணக்கை சொல்லும் பொழுது இதில் இந்தப்படி எல்லா கணக்கும் டேலி ஆகும். இந்த 6ல் 1 கொடுங்க, 4ல் 1 கொடுங்கண்டு ஆயிரக்கணக்கான கணக்குகள் ஒரு மணி. Dear brothers, so another question they raised is on the calculation what is done when you are distributing the wealth. So for the heredity, for the heirs, when you are distributing the wealth, what is the calculation? They put a slide saying that, see, look at this, the calculation is going wrong. Allah is not teaching any calculation there. He's not giving you the the amount. He's not giving you the figure out there. He's just telling what is the amount of share you will have. He's not giving a particular figure and saying that you stick to this figure. He's just giving, say, 3/4 is for you, 1/4 is for you. He's just giving that share details. And when they are putting it only, whenever they are using the word, they simply say that Hazrat Muhammad, as if they are they are very close friends of Muslims. But look at the way how they are presenting. When they are presenting only, they are making fun of it. The number 111 seems to be like odd for them, so they are making fun out of it. So this is the reality. And what is mentioned for this calculation? நண்பர்களே, இந்த எல்சிடி முன்னாடி இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து இவங்க வசனங்களை நமக்கு வாசித்து காமிச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்க எந்த மொழிபெயர்ப்புலேருந்து வாசித்தாங்களோ அந்த மொழிபெயர்ப்பில் அது என்ன சொல்லியிருக்குன்னு முழுமையாக வாசிச்சிருக்கணும். அந்த பர்டிகுலர் வசனத்தையும் தப்பாக வாசித்தாங்க. ப்ளஸ் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது யாரும் 7ஆம் அதிகாரத்தோட 36ஆம் வசனம் வாசித்தாங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னி பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்று அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னி பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். இப்போ இது மூலத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கறோம், அதையும் பார்ப்போம். அது பிரச்சனை இல்லை. இப்போ 3:7 எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி அதையும் மூலத்தில் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் வரும்போது டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஒருத்தருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா வேற டிரான்ஸ்லேஷன்ல அந்த டிரான்ஸ்லேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் அதை தான் முழுமையா படிச்சிருக்கணும். இந்த 3 வசனங்களையும் தொடர்ந்து நீங்க படிச்சிருந்தா தான் இந்த 3 வசனோட முழுமை வருது. அங்க என்ன வருது? இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கணும் அதிக நன்மை செய்கிறான். ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து வைக்கிறீங்க, அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது, நீங்க வேற டிரான்ஸ்லேஷன் கொண்டு வாங்க, அதுல என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு புத்திரின்னு சொன்னீங்கன்னா அவன் விவாகம் பண்ணி கொள்ளட்டும் நாங்க சொல்லல, விவாகம் பண்ணி கொடுக்கட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்க புஸ்தகங்கள்ல சூனியத்தை அதிசை நான் தள்ளுறேன், அந்த அதிசை நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த அதிசை நான் இது பண்றேன், இது அதை நீக்கிருச்சு, இப்படி எல்லாம் நீங்க குர்ஆனுக்கு முரண்படுது, அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் இப்படின்னு சொல்ற மாதிரியே எங்க புஸ்தகத்திலையும் இது மட்டும் படிக்கிறோம், பின்னாடி இருக்கிற நாங்க படிக்க மாட்டோம். பின்னாடி இருக்கிற போட்டிருக்க வேண்டியதானுங்க. 36, 37, 38 அந்த வசனம் முழுமையடைய 3 வசனங்கள். எங்கே குருடன் இருக்கிறாமா, நான் சொன்ன வசனம் குருடன் இருக்கிறது வேற பக்கம், இவங்க காமிக்கிற 20 அதிகாரத்துல அங்க குருடன் மறுமையிலே பார்வையிலாம். ஒரு வசனத்துக்கு எங்கேயோ இன்னொரு அதிகாரத்துல காமிக்கிற நீங்க ஒரு குர்ஆன்ல இருக்கிற விளக்கத்துக்கு ஹதீசுகள் இருக்கு, அது ப்ராஃபட்டோட விளக்கம், நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கே விளங்கலையே. அதனாலதான் 86ல வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ப்ராஃபட் என்ன சொன்னான்னு உங்களுக்கே விளங்கல,
அதனால தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ ஒரு விளக்கம் என்ன, ப்ராஃபட்டுக்கு சூனியம் பிடிச்சிருந்து உண்மைதான் அப்படி விளங்கிருக்கீங்க, விளங்கி மார்க்க தீர்ப்பளிக்கிறீங்க. இவங்க அது சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நாங்க தர்காவை பத்தி பேசணும், அதை பத்தி நாங்க பேசலையே. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு தௌஹீதுல இருக்கீங்களா, அதே தௌஹீதுல இன்னைக்கு இருக்கிறீங்க. இன்னும் சாதாரண விஷயமா நீங்க மாத்துறீங்க. குர்ஆனுடைய 113 114 இந்த 2 அத்தியாயங்களையும் சொல்லி இதன்படி தீர்ப்பளிச்சிருக்கீங்க. 2 அத்தியாயத்தையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அந்த 2 அந்த அத்தியாயம் உங்களுக்கு முரண்படுது. நீங்க சொன்னதுக்கு அந்த 2 அத்தியாயம் முரண்பட்டுருது. நீங்க அன்றைக்கு வைத்த விளக்கம் அந்த அத்தியாயம் சூனியத்தை குறித்து தான். அப்படி இருக்கும் பொழுது விளக்கம் இப்ப நீங்க குர்ஆனையும் மாத்துறீங்க, பிளஸ் ஹதீஸையும் மறுக்கிறீங்க. இப்ப ஹதீஸ்கள்ல நீங்க என்ன சொல்றீங்க, அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, ஆளுகெல்லாம் வந்திருப்பாங்க. இப்ப விளக்க புத்தகம் கரெக்ட். Actually, we've been seeing that they said some verses in 1 Corinthians chapter 7. See, there may be a change in the translation. Maybe it's with original, so we can even see that in the later. But now, let's take what they quoted from one translation. They translated from the KJV, and so we shown the 3 verses, and they pointed out the 36th verse. It says, maybe in the Tamil translation it says like daughter. Okay, what does it mean? In the 38th verse, it clearly says that if the father does good, what he does good, if he is not given her in marriage, it's not like that marrying her. That the verse clearly said he does good if he is not giving her in marriage, or he is also doing good, and if he doesn't give her, if he gives her in marriage, he also does good. So that's the word here that say. So why can't you take this? You are saying that when we pointed out a blind thing about in the Quran regarding a blind person, and you are taking the reference from some other places. But as we are comparing with Bible, in the same passage, that you are not even reading that below verses to get the full understanding, clear understanding of that Bible. இப்போ போன விவாதத்தில் இறைவன் ஏன் பைபிளை பாதுகாக்கலன்னு ஒன்று, அவன் விரும்பினா பாதுகாப்பான், விரும்பாட்டி இதுன்னா அது அவர் பேசுறதை நம்ம கேட்போங்க. கேட்டா இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்றாங்க, குர்ஆனை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறதுனா ஏன் பைபிளை பாதுகாக்கல, தௌராத்தை ஏன் பாதுகாக்கல, இயலாமையான்னு கேட்கறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன் வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலன்னு அர்த்தம். இது பாதுகாக்க இயலும், மடிச்சு வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராது, அவர் தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குர்ஆனே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கும் இடம் இல்லை. அடுத்து என்ன, அவங்க ஒன்ன கூட இறைவேதம் குர்ஆன்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல இதை பத்தியே இல்ல. தௌராத் இருக்கு, தௌராத் இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இதுவும் சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதுல சொன்னபடி இதுல இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைவன் கர்த்தர் நாடியதை அழிக்குவாரு, நாடியதை வைத்துக் கொள்வாரு, மூலப்பெருதி அவர்கிட்ட இருக்குங்கிற குர்ஆன் வசனம் எங்க இருக்குன்னு உங்க சொந்த கருத்தா குர்ஆன்ல இருக்கான்னு இருக்கிறாங்க. குர்ஆன்ல இருக்குன்னு நான் சொன்னேன், நம்பர் சொல்லல. குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குது? 13வது அத்தியாயத்துல 39வது வசனத்தில் இருக்குது. அப்ப நண்பர்களே, இப்ப பாத்தீங்க, நாடியதை அவன் பாதுகாப்பான், நாடியதை அவன் பாதுகாக்காம விட்டு விடுவான். சரிங்களா? இப்ப இந்த வசனத்தை அவர் ஒரு வசனத்தின் விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்? 30வது அந்த வசனத்தை சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்க குறிப்பை அதுல வெளியிட்டிருக்கார். அது 30வது பக்கத்துல இருக்கு அவரோட விளக்க குறிப்பு. அதுல முழுமையாக அவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர் குர்ஆனை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். அதுல அந்த விளக்கம் எதுக்குன்னா குர்ஆனை குறித்து தான். நீங்க வேணா அவரோட பிஜே சாரோட அந்த குர்ஆன் தப்சீரை நீங்க வாங்கி பாருங்க. 30வது விளக்க குறிப்பாக இருக்கிறது. அந்த 30வது விளக்க குறிப்பு என்ன? சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன்? இறைவன் அருளிய வசனத்தை அவனை ஏன் மாற்ற வேண்டும்? அவனுக்குத்தான் அனைத்தும் தெரியுமே, மாற்றுவதன் அவசியம் ஏற்படாத வகையில் சரியாக கூறிவிட வேண்டியதுதானே. இப்படி தொடங்குது. Here we see actually in that last debate also they have spoken, whatever Allah wishes he will preserve, whatever he doesn't wishes he won't preserve. So saying about the Taurat and Injil and all these things, but in his own Quran tafsir he is mentioning all these verses regarding Quran only. குர்ஆனை தான் அல்லாஹ் மாத்தினா, விரும்பினதை மாற்றும் போது விரும்பினதை வேற கொண்டு வருவேன்னு சொன்னாருன்றதான் அவரோட விளக்கம். அதுக்கு அவர் அதை சரிப்படுத்தியும் விவாதித்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது 1996ல ஒரு சட்டம் இருக்கும், அதை மாத்தலன்னா அல்லாஹ்வுடைய அந்த சாதாரண மனுஷனே மாத்துறது இல்லையா அப்படின்லாம் கேட்டு அவர் நியாயப்படுத்தியிருக்கிறார். சரி, இருந்தாலும் அவர் அதை பைபிளுக்கு நியாயப்படுத்தினார். விரும்பினதை தான் அவர் பாதுகாப்பார், விரும்பினதை பாதுகாக்க மாட்டார். இப்போ அல்லாஹ் கொடுத்த வகி குர்ஆன், ஹதீஸ். இப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க, ஆனா ஹதீஸ் பாதுகாக்கப்படலன்னு அவங்களுடைய வாதம்.
ஏன்னா அங்கங்க சேர்த்து இருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எடுத்தேன், இது வந்து எனக்கு விருப்பம் இருக்கு பாதுகாக்கிறேன், விருப்பம் இல்லைன்னா கிழிக்கிறேன். என்ன அர்த்தம்? எனக்கு பாதுகாக்க பிரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ்கள் அல்லாஹ்வுக்கு பாதுகாக்க பிரியம் இல்லை என்பது இதுல இருந்து வெளிப்படலையா? அதுல இருந்து வெளிப்படலையா? Actually, he was saying that whatever Allah wants, He will preserve. Whatever Allah doesn't want, He won't preserve. So we have seen that because He spoke everything. It's about regarding Quran. Whatever Allah wants in the Quran, He preserved. Whatever doesn't want, He didn't preserve. And then we have seen that even Quran and Hadith, those both things are to be that preserved word. But they have debated that Hadith are not preserved. Then what does it mean? So whatever the Hadith, which supposed to be, which is to be that word for Quran, and that was not preserved. So that themselves they agreed for that. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறார்னு சொன்ன இவங்க, ஆனா ஹதீஸை பாதுகாக்கிறார் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப என்ன பாதுகாக்க விரும்பல? அதை வந்து பாதுகாக்க அல்லாவே விரும்பாத போது இவங்க என்ன சொல்றாங்க? அதை வந்து அல்லாஹ்வுடைய வஹி. எப்படி அல்லாஹ்வுடைய வஹி தான் அல்லாஹ் பாதுகாப்பான்றீங்களே? அல்லாஹ் விரும்பலன்னா தான் பாதுகாக்காம விட்டுருவானே. எப்ப உண்மையோடு கூட பொய் கலந்துருச்சுன்றீங்களா அன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருது. அப்ப அல்லாஹ் விரும்பாத ஒன்றை, அல்லாஹ் பாதுகாக்க விரும்பாத ஒன்றை நீங்க எப்படி மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க விரும்பி இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஹதீஸ்கள் எங்க பாதுகாத்திருக்கு? நீங்கள் ஆதாரம் என்று சொல்லி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இன்றைக்கு நீக்கிறீங்க. போன வாரம் நீக்கின ஹதீஸ்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றீங்க. கேட்டா அன்னைக்கு நாங்க கொஞ்சம் மறதியா பார்த்திருப்போம், இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து கரெக்டா பார்த்துட்டோம். இது நடந்ததுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை இவங்க மறுத்தார்கள். ஒரு காரணம் சொல்லி குர்ஆனுக்கு முரண்படுகிறதுன்னு சொல்லி மறுத்தார்கள். இன்றைக்கு என்ன பண்றாங்க? அந்த ஹதீஸ் வந்து இல்ல குர்ஆனுக்கு முரண்படல, நாங்க வந்து அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரயாண தொழுகை அப்படிங்கிறதான அந்த தலைப்பின் கீழே வருகிறதான ஹதீஸ்கள். இப்ப என்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றது உண்மைதான். ஏன்னா அல்லாவே பாதுகாக்கலையே. பாதுகாக்காத ஒரு வகையை நீங்க எப்படிங்க விளக்கமா எடுத்துக்க முடியும்? Because you see, in the initial session they were saying that whatever Hazrat Muhammad spoke, that is also wahi, and that is in the hadith, and that is according to that, and we have that practices all these things. So in that similar way they were saying, and that's what we are also saying. Whatever Allah doesn't wish, He won't preserve it, and the hadith Allah doesn't wish, and it seems that hadiths are not preserved. That you debated already, you have spoken of that already, and in the recent past, and it seems in the recent past maybe you rejected some hadiths, and then in the recent past you accepted some hadiths. Then you say you are confused with those things, and now you got a clear understanding, and then you accepted that. And the same way, something what is you accepted, and then you now you rejected that. இப்போ ஹதீஸ்கள் வந்து குர்ஆன் என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹதீஸ்கள் குர்ஆன் பிரசர்வேஷன் சொல்லுதா? இல்ல. குர்ஆன்ல உமர் அவர்கள் சொல்லுகிறாங்க, ஹதீஸ்ல எப்படி இருந்தது? குர்ஆன்ல கல்லெறியும் தண்டனை என்கிறதான ஒரு வசனம் இருந்தது, இப்பொழுது இல்லை. So now we'll see what the hadith says about Quran. The hadith even says that what the hadith says about the Quran's preservation. In hadith, Umar says in a place there is a punishment of stoning in Quran. அது வந்து இன்னைக்கு இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? And he says there was a punishment of stoning in Quran, but today we don't find those kind of punishment in Quran. That means what? அப்ப குர்ஆன்ல இன்னைக்கு அந்த வசனங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அறிய முடிகிறது. So we understand that those verses are not in the present day Quran. So that's what we understand. அதே மாதிரி 10 முறை பால் குடித்தால் தாய் மகன் உறவு வரும் அல்லது அப்படி என்று நபிகள் அப்படி இருந்து முதல்ல இருந்தது. ஆனால் அது வந்து பின்பு 5 முறை பால் குடித்தால் தான் தாய் மகன் உறவு வரும் என்று மாற்றப்பட்டது. நபிகள் நாயகம் மரிக்கும் வரைக்கும் அப்படித்தான் ஓதப்பட்டு வந்தது என்று சொல்லி அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். Aisha was saying about a hadith. In that hadith she was saying that till the death of Hazrat Muhammad it was sucking milk for 10 times. If you suck milk for 10 times then that will be the relationship, and then after that it became 5 times suckling the milks. இங்க பாருங்க, முஸ்லிம் ஹதீஸ்ல 2786 ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, குறிப்பிட்ட 10 தடவை பால் அருந்தினால்தான் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் குர்ஆனில் அருளப்பட்டிருந்தது.
பின்னர் 10 தடவை என்று குறிப்பிட்ட 5 தடவைகள் என மாற்றப்பட்டது. இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்தார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி எதை விளக்கம் என்று சொன்னார்களோ அந்த விளக்க புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை. So what we understand from this, the books which they claim as the explanation and they claim the wahi means the hadith, and in that it's clear that Quran was not preserved. அடுத்தபடியாக நீங்க இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுகளை நீங்க பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்ட வரலாறுகள்ல பலவிதமான காரியங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னு விரும்புறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபுபக்கர் அவர்கள் காலத்தில், அதாவது முகமது அவர்களுடைய மாமனார் அபுபக்கர் அவர் வந்து முதல் கலீஃபாவா இருக்கிறார். அப்பதான் முதல் தடவையாக குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து அந்த குர்ஆன் வந்து அவருக்கு பிறகு உமர் அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது ஒரு குர்ஆன் தான். அந்த குர்ஆன் பின்பு அப்சா அவர்கள், அதாவது உமர் அவர்களுடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. ஆஃப் பண்ண வேண்டாம். அவருடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை பற்றி காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஷாம் என்கிற பகுதி, சிரியா என்கிற அந்த ஷாம், இப்பொழுது சிரியா என்று சொல்லப்படுகிற அந்த ஷாம் என்கிற பகுதியில் ஒரு சில மக்கள் இங்கிருந்து போகிற, அதாவது மக்கா மதீனால இருந்து போகிற அந்த ஆளுநர்கள் போய் பார்க்கும் பொழுது குர்ஆனை பல்வேறு விதமாக அங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பல முறைகளில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவர் வந்து ஷாக் ஆகிறார். என்ன இவங்க வந்து முந்தைய சந்ததிகள், அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எந்த விஷயத்துல வந்து முரண்பட்டாங்களோ அந்த விஷயத்துல இவர்களும் முரண்படுவார்கள் போல தெரிகிறது. அதனால உடனடியாக இவர்களுக்கு குர்ஆனை நீங்க எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே உஸ்மான் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார். இது வந்து ஒரு பெரிய இதா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சம்பவமா சொல்லுகிறேன். உஸ்மான் அவர்களுக்கு அந்த செய்திகள் சென்ற உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அப்சா அவர்களிடமிருந்து அந்த குர்ஆனை வாங்கி இவர் வந்து அதை காப்பி பண்ணி அனுப்புகிறதா அந்த வசனம் வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், So here we see, if you see the compilation of Quran, the first Quran was with actually during the time of Abu Bakr, the first Quran was compiled. And what's happening after Abu Bakr, the Quran was with Umar and his daughter with Hafsa. And then during the time of that, during the time of Usman, we see actually there was a confusion because in some part of place, the people used to recite the Quran in different ways. And that because of that, then they got a confusion. So we need to put all these things, recitation in one way. அதில் குர்ஆனுடைய 92வது அத்தியாயத்துடைய 1, 2, 3 ஆயத்துகள் இன்னொரு சம்பவம் அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஷாம்வாசிகள்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அல்கமா இப்னு கைஸ் அன்னஹர் அவர்கள் அறிவித்தார். அந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. அந்த ஹதீஸ்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவருங்க ஹஜரத் முகமது அவர்களோடு கூட இருந்த அந்த சஹாபிகள் ஒவ்வொருத்தரை கேட்டு இப்னு மசூத் அவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டுட்டு அவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தை எப்படி ஓதுவார்கள் என்று கேட்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வசனம் வல்தகரி வல் உன்சா என்று தொடங்குறதுல அந்த வம கலக்கா என்ற சொல் இல்லாமல் தான் ஓதுவார்கள். யாரு? இப்னு மசூத் அவர்கள். இதைத்தான் இறை தூதர் அவர்களிடமிருந்து இந்த ஓதல் முறைப்படிதான் நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த ஷாம்வாசிகள் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வமா கலக்கா என்கிற இந்த வார்த்தையை குர்ஆனிலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். சஹாபி என்ன சொல்லுகிறார்? இப்னு மசூத் அவர்கள் ஓதுகிற முறைப்படியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அதாவது அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறாங்க. எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சொல்ல வேண்டியது எடுத்தால் மது விஷயமாக ஒன்று கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. அலிஃபுலாமியும் ஒன்று கேட்டிருக்காங்க, சொல்ல வேண்டி இருக்கிறது. விஷயம் சொல்ல வேண்டியதுனால இப்போ இதான் 3 தான் மொத்தமாக இருக்குது. அவங்க சொல்ல வேண்டியதில் 3 தான். இப்போ வந்து அந்த சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கல்லடி தண்டனை, பால்குடி சட்டம் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதோட குர்ஆன் தொகுக்கப்பட்ட விஷயங்களே சொல்லியிருக்காரு. அது முழுமை பெறலை. முழுமையாக அவர் பிடிச்ச பிறகு அனைத்துக்குமா சேர்த்தோம் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதுக்கு இடையில் வந்து இந்த பவுல் சொன்ன விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் தப்புங்கிறது நான் வந்து பிறகு சொல்கிறேன். இப்போ குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு எங்கள் சைட்லேருந்து வெறும் மறுப்பாக தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆதாரங்கள் போடாமல் இருக்கிறதுனால ஒரு அளவோடு நிற்கிறது.
அதனால் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான எங்கள் சைட்லேருந்து சொல்லக்கூடிய சான்றுகளையும் தொடர்ச்சியாக வைத்துவிட்டு அடுத்து மிச்சம் உள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இது சீக்கிரம் பதில் சொல்லிடலாம், அது பார்ப்போம். Dear brothers, so we have been asking them questions from the Bible and they are touch basing only one or two things here and there. And we started with explaining the heredity since it's a huge topic. We also wanted to present more evidences. We just have three things in balance. One is heredity, another one is on the verse on the liquor, and third one is about Alif Lam Mim. These three things we'll definitely answer it. And they are also, brother is also putting new arguments about stoning punishment, laws of suckling. It's all on the preservation of Quran. So let him complete. We are not urging, let him complete it and we'll give them the answer. Now we have more scientific evidences to go. அன்புள்ள சகோதரர்களே, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதற்கான அடுக்கடுக்கான அறிவியல் சான்றுகளை பார்த்து வருகின்றோம். அதில் இன்னொரு சான்று, இறைவன் மனிதனை ஒரு சிந்திக்க தூண்டும் விதமாக ஒரு அறிவுரை வழங்குகிறான். அதில் தாரிக் என்ற அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்கின்றான். 5, 6, 7ங்கிற அந்த 3 வசனம். அதன் தொடக்கத்தில் சொல்கிற பொழுது, ஃபல் எந்தூரில் இன்சானும் இம்ம குளிக்க, மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். குளிக்கமின் மா இன் தாஃபிக்கின், அவன் துள்ளி குதித்தோடும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதாக இறைவன் சொல்கிறான். அதாவது அந்த விந்து துளி, அவங்க பாஷையில் சொல்லணும்னா ஜீவநீர், சரிங்களா? அந்த துள்ளி குதித்தோடும் அந்த நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அது எங்கிருந்து துள்ளி வருகிறது அப்படின்னு கேட்டால், யஹ்ருஜுமிம் பைனி சுல்பி வத்தராயிபி, அந்த மனிதனின் முதுகந்தண்டுக்கும் முன் பகுதிக்கும் இடையிலிருந்து அது துள்ளி குதித்தோடி வருகிறது என்பதாக இறைவன் சொல்கிறான். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரை. இந்த இடத்துல பாருங்க, இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள், பொதுவாக மக்களுடைய எண்ணம் இந்த விரைப்பையில் தான் அந்த விந்து அணுக்கள் உற்பத்தியாகி அப்படியே இது குறி வழியாக வெளியே வந்து விடுகின்றது என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் கொண்டு போங்க, இந்த விரை பகுதியில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த விந்தாகிறது அப்படி உற்பத்தி செய்யப்பட்டு உச்சகட்டமாக ஒரு டியூப் வழியாக வாஸ் டிஃபரன்ஸ், அந்த படத்தை காட்டுங்க, வாஸ் டிஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழாய் வழியாக மேலே சென்று முதுகந்தண்டுக்கும் முன்பகுதிக்கும் இடையே இருக்கின்ற அந்த குழாயில் இருந்து அப்படியே அதிவிரைவாக ஆண்குறி வழியாக வெளியே வந்து விடுகிறது என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட இன்றைக்கு விஞ்ஞானிகளால் கண்டறியப்படுகின்ற அந்த ஒரு செய்தியை, ஒரு தத்துவமான ஒரு விஷயத்தை, ஒரு அறிவியலை அறிவுரை கலந்ததாக இறைவன் குறிப்பிடுகின்றான். இதை பார்க்கிற பொழுது இது இறைவனின் வார்த்தை அன்றி, அவர்கள் சொல்வது போல இது ஒரு வேறு ஒரு சக்தியிலிருந்து மனிதனால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்று சொன்னார்களே, நாத்திகர்களிடம் வேணால் இந்த திருக்குரான் இறைவனின் வார்த்தை தான் என்ற சட்டம், என்ற தத்துவம் இது இறைவனிடமிருந்தான் அருளப்பட்டது என்ற விஷயம் நாத்திகர்கள்ட்டே எடுபட்டு விடும்னு சொன்னார்களே, இங்கே அது எடுபட்டு கொண்டிருக்கிறது. இது இறைவனின் வார்த்தை தான் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இதே இறைவனுடைய வார்த்தை எவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்குன்னு பாருங்க. இன்னொரு இடத்துல தன்னுடைய புத்தகத்தை வேதம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பைபிளை. அதை எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக இருக்குன்னு பாருங்க. அந்த பைபிளில் லேவியராகம் 13வது அதிகாரம் 45வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருத்தன் மொட்டை மண்டையாக இருந்தாலும் சொட்ட மண்டையாக இருந்தாலும் அவன் தலையில் ஒரு வெள்ளை கலந்த சிகப்பு நிற தழும்பல் ஏற்பட்டு விட்டால் அந்த தழும்பை பார்த்து நேராக கொண்டு வந்து என்ன பண்ணணும், நேராக ஃபாதரியாட்ட கூட்டிகிட்டு வரணும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர். ஒரு இடம் சொல்ல மாட்டார், அவர் தீட்டுள்ளவர். இன்னொரு சொல்லணும், இதுக்கு என்ன தீர்வு, மண்டையில் களிமை பூசுங்க, அதா இல்லை, தைலம் தேய்ங்க, அதா இல்லை, எண்ணெயை பூசுங்க, அதா அதுவும் இல்லை, வேற என்ன செய்யணும், அவர் மக்கள் முன்னால் வர வேண்டும். அதாவது சட்டையை கிழித்து கொண்ட சட்டையை வச்சுட்டு பரதேசி மாதிரி நிற்கணும், சரிங்களா? அங்கே நின்றுக்கிட்டு தலை வாராமல், அவனே மொட்டை மண்டை, தலை வாராமல் என்ன செய்யணும், தன்னுடைய கையை வைத்து மேல் உதட்டை மறைத்து கொள்ள வேண்டும். மறைத்து தீட்டு 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 என்று சொல்ல வேண்டும். சரியான சட்டம் பாருங்க. இப்படிப்பட்ட அறிவுகட்டத்தன செய்திகளை எல்லாம் சொல்லாமல் அறிவார்ந்த விஷயங்களை அறிவுரை கலந்து சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனின் வார்த்தை தான் என்பது இங்கே அழுத்தம் திருத்தமாக நிரூபணமாகிறது. அது சொன்னா அந்த தீட்டு போயிடுமா, அது சொல்ல நீங்க அப்படி சொன்னா தீட்டு போயிடுமா? சரி, okay. In the Quran we have been seeing the scientific facts. One amongst them is the origin of the semen. In Surah Tariq verse 5, 6, 7 it says that falyanzuril insanu mimma khuliq, let man think from what he was created. Falyanzuril insanu mimma khuliqa mimma in dafiq yakhruju min bayni sulbi wat taraib. It's the semen which is ejaculated and it is emerging from between the spinal column and the pelvic girdles, meaning the backbone and the ribs. If you actually analyze in the field of anatomy, they have proved this fact which the 14th centuries back the Quran said, they have proved it today.
in the embryonic stages of the male and female gonads, the testicles and the pelvis, the development, it begins near the kidney, which is in between the spinal column and the 12th and the 13th ribs. The female gonads, they stop at the pelvis during this development. But the male gonads, they continue to descend through the inguinal canal. That's the, as the brother said, it's vast difference, to the scrotum, and then they go and reach to the place called abdominal aorta. That's exactly the place what the Quran says. It's between the spinal column and the pelvic girdles. From there only it gushes forth so speedily. It's about some 18 centimeter, and then only it comes through the penis after the intercourse. So this fact is mentioned in the Quran to prove that this is a divine revelation. But if you see in the Bible, you don't come across any such thing, but you do have where it's mentioned about if any person is having a disease, then he has to go to the great medical scientist of the church, the doctor, the priest. He has to go and he has to produce that I have got so and so disease on the hairless or bald or whatever the head is, and he has to say, and the priest will look at it and say, you are affected, you are unclean. The priest has to pronounce it. And then the person who is not having any hair, he has to shake his hair or make it unclear and then keep a hand on it under the mouth and then say unclean, unclean, unclean. Maybe twice or thrice, I don't know, in some translations thrice. Unclean, unclean, and it will go away. Look at this foolish law that's mentioned in this book. Can any Christian, a pious Christian, follow this today? If you are affected by any disease, can you do this in the church? Look at the difference between the Quran and the Bible. குரான் இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதற்கான அடுத்த அறிவியல் சான்று. இறைவன் அர்-ரஹ்மான் என்கின்ற அத்தியாயத்தில் 33-34வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதில் ஒரு முன்னறிவிப்பு எப்படி பாருங்க, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் கூட்டமே, இனிஸ்தத்தும் அன் தன்ஃபுதுமின் அகுதாரி சமாவாத்தி வல்லர், வானங்கள் மற்றும் பூமியினுடைய விளிம்புகளை நீங்கள் கடந்து செல்ல நாடினால் ஃபன்ஃபுது, நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறது. லா தன்ஃபுதுன இல்லாபி சுல்தான், ஆனால் ஒரு பவர், ஒரு ஆற்றல் இல்லாமல் உங்களால் கடந்து செல்ல முடியாது என்றும் சொல்கிறது. பாருங்க, இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, விண்வெளி பயணம் சாத்தியமாகும் என்ற விஷயம். இன்னொன்று, அவ்வாறு விண்வெளி பயணத்திற்கு நீங்கள் மேற்கொண்டால் ஒரு பவர் வேண்டும், ஒரு சான்று, ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் இல்லாமல் உங்களால் போக முடியாது என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள். ஒரு மனிதன் பூமியிலிருந்து விண்ணை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒரு தப்பித்து ஓடக்கூடிய ஒரு விசை இருக்க வேண்டும். எஸ்கேப் வெலாசிட்டி அவன்கிட்ட இருக்கணும். எப்படி எஸ்கேப் வெலாசிட்டி? சாதாரணமாக குதித்தால் அவன் கீழே விழுந்து விடுவான். அப்போ அதிவிரைவாக இவன் பூமியிலிருந்து விண்ணை நோக்கி பயணிப்பதற்கு ஒரு ஆற்றல் தேவை. அது எந்த அளவுக்கு பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு நொடியில் 11 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கணும். அதை ஒரு மணி நேரத்தில் 40,320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால் மட்டுமே அந்த விடுபடி விசை, எஸ்கேப் வெலாசிட்டியின் மூலமாக பூமியிலிருந்து இவன் விண்ணை நோக்கி பயணிக்க முடியும். அவ்வாறு விண்ணை நோக்கி இவ்வளவு அதிவிரைவாக இவனை பயணிக்க செய்வதற்கு ஒரு சான்று வேண்டும், ஒரு பவர், ஒரு ஆற்றல் வேண்டும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை தான், இந்த நிபந்தனையை தான் இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தவித விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் எடுத்து சொல்கின்றான். அதே நேரத்தில் இவ்வளோ தத்துருவமாக சொல்லக்கூடிய திருக்குரானுடைய வசனத்தை பார்த்துட்டு இல்லை எங்கள் பைபிள்லையும் இது போன்று தப்பித்து செல்லக்கூடிய ஆற்றலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பைபிள்லேயும் ஒரு எஸ்கேபிசம் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் குரானை விட சற்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன எஸ்கேபிசம்னா, நியாயாதிபதிகளில் 16வது அதிகாரம் 1-3 வசனங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்சோனை பற்றி ஒரு அழகான ஒரு வரலாறு. யார்? தீர்க்கதரிசியாமா, அவர் தூதராமா. அவர் என்ன பண்ணார்? அவரை பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அதே நியாயாதிபதிகளில் இருக்குது. அவர் ஒரு 300 நரிகளை பிடிச்சி, ஆண் பெண் ஜோடியை பிடிச்சி, ஒரு வாழை இன்னொரு வாழை இணைச்சி முடிச்சு போட்டு பற்ற வச்சு ஊரையே கொளுத்தினான்ல அந்த சிம்சோன். இந்த சிம்சோன் என்ன பண்ணுறான்னா, காசாங்கிற ஊருக்கு போனான்னா அங்கே ஒரு பொம்பளைகிட்ட போய் படுத்துட்டானாமா. அது விலை மாதை கண்டு போய் படுத்துட்டான். அங்கே போனோன்னு என்ன ஆகி போச்சு, காசாங்கிற ஊரை சுற்றி மக்கள் சூழ்ந்துட்டாங்க. டேய், உள்ள சிம்சோன் படுத்துருக்கிறான், வெளியே வந்தோம்னா ஆளை காலி பண்ணிடணும் அப்படின்னு நைட்டுலாம் முழுவதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்படா மேப்படியா வெளியே வருவான்ட்டு. இவாள் என்ன செய்கிறாருண்டா, உள்ளே உட்காந்துட்டு வேலையை முடிச்சுட்டு நடுராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் எப்படியாவது இந்த இடத்திலிருந்து நாம் தப்பித்து செல்ல வேண்டும். எப்படி தப்பித்து செல்வது? அங்கே தான் ஒரு திட்டம் போட்டான். அந்த இடத்துல கிளம்புனா பாருங்க, கட வந்து வாசலை நின்னான். மக்கள் தப்பிக்கணும்ல, அந்த தாப்பாலோட கதவையும் தூக்கிட்டு தோல் மேலே வச்சு அங்கிருந்து கடன்னு போனான் பாருங்க. மலை மேலே, மலையின் மேல் அதிவிரைவாக தப்பித்து சென்று அப்புறம் என்னாச்சு, தேலிலாங்கிற இன்னொரு பெண் வீட்டில் போய் படுத்துக்கிட்டான். இது மாதிரியான
எஸ்கேபிசத்தை சொல்லக்கூடியதாக பைபிள் இருக்குது. யாரு அடுத்த அதாவது வேசி வீட்டில் போனால் தப்பி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை சொல்லக்கூடிய பைபிளுக்கு மத்தியில் அறிவுபூர்வமான ஒரு வார்த்தைகள் எந்த அளவுக்கு திருக்குரான் இங்கே நிரூபித்து கொண்டிருக்குன்னு பாருங்க. The next proof that Quran is the word of God, the another scientific fact is about the space journey. The Quran says in Surah Rahman verse 33, Ya ma'ashar al-jinni wal-ins, O races of the humankind and the jinns, in istata'atum an tanfudhu min aqtari samawati wal-ard. If you have the power to cross over the edges of the heavens and the earth, fanfudhu, then cross it. La tanfuduna illa bi sultan. You will not be able to cross except with some power. So this verse of the Quran says that two things. The first thing is it is possible to do a space journey. It is possible for you to go in the elevations, in the high elevations. Second thing is it is possible only with some power. Now today in physics we know that there's a concept called escape velocity, which is the speed at which the kinetic energy and the gravitational potential energy of an object is zero. It is the speed which is required by an object to break free the gravitational field to go to the space. And in Isaac Newton's analysis, he has explained that with the formula square root of it goes 2gm divided by r, where g is the gravitational constant, m is the mass of an earth, and r is the distance from the center of the gravity. So he explains that with projectiles, certain projectiles, A, B, C, D, and E, where E is the one which the energy that you require. And he calculated with that the radius of the earth and as well as the gravitational constant. He explained that the answer that he got is 11,201 meter per second square, which is 11.2 kilometer per second, which is also required by the rocket to go to the space. So this is the power the Quran is speaking about. Illa bi sultan, referring to that without that energy you will not be able to go. So but you see, this Quran doesn't speak about any other stories like the Bible speaks about the Samson. He is shamelessly even honored in the Bible. His work is always he'll go kill the Philistines, he'll sleep with the prostitute. This is what his work is. And amongst the stories from the Judges 16, from 1 to 3, if you read, he goes on the top of the mountain somewhere in the village, and then he goes into a prostitute's house, and then he sleeps. And the people wanted to kill him, he escapes. Look at the escape velocities mentioned in these two books. It's speaking about the science. Here it is like a story. அன்பிற்கினிய சகோதரர்களே, அதாவது குரானில் இந்த பிரபஞ்சம் எப்படி தொடங்கியது என்று சொல்லி குரான் அழகான முறையில் சொல்லி காட்டுது. அப்போ அந்த படைச்சவன் எப்படி சொன்னானாக்கா, இந்த வானம் பூமிலாம் ஒன்றா இணைஞ்சிருந்தது, நாம தான் அதை பிளந்து எடுத்தோம் அப்படின்னு நல்லா குரானில் சொல்லி காட்டுறான். சூரா அன்பியா 21வது அத்தியாயம் 30வது வசனத்தில், அவலம் யரல்லஸீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்ல கானத் ரத்கன் ஃபஃபதஹ்னாஹுமா, நீங்கள் பார்க்கவில்லையா இந்த வானமும் பூமியும் இணைந்திருந்தது, நாமே அவற்றை பிளந்தெடுத்தோம். இது இப்போ சொல்ல தேவையில்லை, நிரூபிக்கப்பட்ட கோட்பாடு. விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டாங்க, பிக் பேங் தியரி இது மாதிரி ஒன்றா இருந்து வெடிச்சு தான் செதறியது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை போகிற போக்கில் சர்வசாதாரணமாக குரான் சொல்லிட்டு போகுது. சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு இறைவேதத்தை எடுத்துக்கொள்ளாமல் இது இறைவேதமாக இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேதத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அவர்கள் இடத்துல ஏதாவது ஒரு கருத்து இந்த மாதிரி விஞ்ஞான உண்மையில் என்று சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு வாழ்வியல் ஆதாரத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தாக்கா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரூத் 3வது அதிகாரம் வசனம் நீங்கள் 1லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மருமகளை வைத்துக்கொண்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மாமியார் விளக்குறது அந்த கடவுள் அந்த பைபிள்னு சொல்லி காட்டார். அவங்க சிந்திக்கணும், இப்படிப்பட்ட சம்பவம் இருந்தால் நம்மலாம் இப்படி அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க சிந்திக்கணும். அதில் என்ன வருது, நகோமிங்கிற மாமியார் என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த மருமகள் இருக்கிறாங்க, மகன் செத்து போயிடறான், தெரிஞ்ச சொந்தக்காரங்க வீட்டில் போகிறாங்க. போவாஸ்னு ஒருத்தர் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் வசதியானவர், அங்கே போய் இருக்கிறாங்க. சரி, அங்கேருந்து ஏதோ பொழப்பு நடத்திக்க பஞ்சத்துக்கு பொழைக்க வந்திருக்கு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இடத்த கொடுக்குறாரு. உடனே இது வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே, அப்படி எதுவுமே செய்யாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, நீ போவாஸ் இருக்கார்ல, அவர் எங்கே படுக்கிறார், நீ போய் முதல்ல பார்த்துட்டு உன்னை நல்லா அலங்கரிச்சிட்டு போய் அந்த அவர் தூங்குவார் பார்த்தீங்களா, தூங்குற இடத்துல போய் நீ அவர் காலுக்கு கீழே போர்வையை நவுத்தி காலுக்கு கீழே நீ படுத்துக்க, இடையில போய் நீ படுத்துக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் என்னாச்சு, போய் படுத்துக்கிட்டாக்கா மீதில் அவர் என்ன செய்வாரோ அவரே உனக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு என்ன பண்ணாங்களோ தெரியல, திடீரென்று நள்ளிரவில் போவாசு விழித்தெழுந்தார் அப்படின்னு வருது. விழித்தெழுந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பார்க்குறாங்க, என்னப்பா அப்படின்னாக்கா, நான் தான் உன்னுடைய இது நீ போர்வையை விரி அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. The Quran speaks about the Big Bang Theory in a nutshell. If you see in Surah Anbiya verse 30, it says that do not the disbelievers see that the heavens and the earth were joined together and then we clove them asunder. This is speaking about the Big Bang Theory which we have come to know today. This is mentioned in this book 14 centuries back. How we know that this book is speaking about cloving asunder, meaning that separating the heavens and the earth, they had the same origin.
there have been billions and billions of dollars that have been spent just to know about the heavens and the earth. They had the same origin. The Quran speaking about this fact 14 centuries back to prove that it's a divine revelation. And furthermore, if you read in the Bible, we are so familiar that the thing about Ruth, where mother-in-law, she provokes daughter-in-law to have sex with the person who gives business or the person who gives shelter. He will be sleeping. His name is Boaz. And mother-in-law will ask daughter-in-law to go to do herself some makeups, go and sleep in between his feet. And in the midnight, all of a sudden, he wakes up. I don't know why he woke up. Probably it is very clear. And mother-in-law, she provokes it. See, look at the teaching of the Bible. Is this how the humankind, God wants to teach? Look at the Quran, how eminence, the deliverance. Apart from giving a message, it is also speaking about a scientific fact. This proves that this book is God's word. அன்பு சகோதரர்களே, இந்த விஞ்ஞானத்தை சொல்கிறது விஞ்ஞான புத்தகத்தில் நிறைய தெரிஞ்சுக்கலாமா? அங்கே பதில் வச்சுருப்பாங்க. விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது சொல்லலை. இது எப்படி எனக்கு தெரியும்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மனிதர் சொல்வதாக இருந்தால் சாத்தியமில்லை. இப்போ எழுத படிக்க தெரியாதவர். நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாம் வாசிகளை பற்றி நம்ம பேசணும். அந்த இவங்க சொன்ன விஞ்ஞான கருத்துக்கள்லாம் எப்படி நேற்றே நம்ம சொன்னோம், ஒன்றும் இல்லாத வார்த்தைகளை எடுத்து போட்டு அப்படி விஞ்ஞானங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான பதில்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி குரான் எப்படி இன்றைக்கு ப்ரிசர்வேஷனாக இருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்குன்றத ஹதீஸ் எப்படி என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்வாசிகள் இதில் சிரியாவில் இருக்க அந்த மக்கள் குரானுக்கு மாற்றமாக ஓதி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வமா கலக்கா என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் ஓதி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனால் உஸ்மான் அவர்கள் எதற்காக குரானை தொகுத்தார்கள்னு சொல்லி அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது இந்த சாம்வாசிகள் இடத்துல மாற்றமான ஒரு ஓதல் முறை இருக்கிறது நான் பார்க்குறேன். குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுனால தான் உஸ்மான் அவர்களுக்கு செய்தி அனுப்பி குரானை கம்பைல் செய்கிறார்கள். ஆனால் என்ன நடக்குது, என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எந்த ஷாம்பாசிகளுடைய குழப்பத்தினால ஒரு வார்த்தை சேர்த்தப்பட்டதாக ஹதீஸுகள் சொல்லுகிறதோ அந்த வமா கலக்கா என்கிற வார்த்தை இன்றைக்கு இவர்கள் உபயோகிக்கிற இஸ்லாமியர்கள் உபயோகிக்கிற அந்த குரானில் இருக்கிறது. அல்லாவின் தூதருக்கு அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கு நபி அவர்கள் தான் தம் வாயால் இவ்வாறே ஓதி காட்டினார்கள். எப்படி? அந்த வமா கலக்கா என்கிற வார்த்தை இல்லாமல். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது, இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதி காட்டினேன், அம்முதியவர் நபி அவர்கள் தம் வாயால் இவ்வாறே எனக்கு ஓதி காட்டினார்கள். எப்படி? வமா கலக்கா என்ற வார்த்தை இல்லாதபடிக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த ஷாம் வாசிகள் எதை குழப்பமாக குரானில் சேர்த்தார்களோ அதுவே இன்றைக்கு குரானில் இருக்கிறது. வமா கலக்கா என்ற வார்த்தையோடு கூட அதை பாருங்க, வல்லாலி இதா அக்ஷா எனும் அல்லலைன் அத்தியாயத்தின் வசனங்கள் எப்படி ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று கேட்டேன். வல்தகை வல்லுன்சா என்னும் என்று வமா கலக்கா எனும் சொற்றொடல் இல்லாமல் தான் ஓதுவார்கள் என்று நான் பதிலளித்தேன். அந்த வார்த்தை இன்றைக்கு மாறி இன்றைக்கு குரான் மாற்றப்பட்டிருக்கிறது ஆதாரமாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. You know, the very purpose for which Usman was asked to compile the Quran was the residents of Sham were not properly reciting the Quran, because they have left out this word Vama Kalaka, which is actually uttered by Prophet Muhammad. They have added this word. So this particular word, which has not been which has been there in the original Quran, now it is now there in the Quran. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? குரான் பாதுகாக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடி நம்ம புகாரி ஹதீஸ்ல 4752 பார்க்கும்போது 24:15 மூலத்தில் இத் தலகஃபு என்ற அந்த எழுத்து அங்க இருக்கிறது. ஆனால் ஆயிஷா அலி இவ்வாறு ஓத மாட்டாங்க, அதுக்கு மாற்றமாக இக்ஸ் தலி கூனஹி அப்படின்னு வாசிப்பாங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும்.
அதே மாதிரி 12ஆம் அத்தியாயத்தில் 110வது வசனத்துக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. குத்ஃபு என்று அழுத்தமாக ஓதுவார்கள் ஆயிஷா அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற குரான்ல ஆனால் அதுக்கு மாற்றமாக அன்றைக்கு வேறொரு மாற்றமான ஓதல் இருந்தது என்பதை அந்த மற்ற ஹதீஸுகள், அதாவது 3389, 4525 போன்ற எல்லா வசனங்கள் பார்க்கும்போது வேற மாற்றமான ஒரு வார்த்தையோடு கூட அதை ஓதினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு புகாரி ஹதீஸ்ல பார்க்கும்போது 3689. Like when we see during whatever is compiled, during the time of compilation, there were many differences in reciting the Quran. So, like Aisha was referring to certain things which you have seen, which are seeing in the screen here. But now what we find is all those whatever they have removed during the compilation, now they find place in the Quran. So, from this, what is clear is Quran has not been preserved properly. அதே மாதிரி பாருங்க, உமர் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறதாக அந்த இதில் இருக்கு. ஆனால் அதை கூட இப்னு மசூத் அவர்கள் வலா முஹத்தஸின் என்கிற வார்த்தையை சேர்த்து ஓதுவார்கள், வாசித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் திருக்குரானில் 22:52 வசனத்தில் வலா முஹத்தஸின் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டவர் ஆனாலும் என்று சேர்த்து வாசித்துள்ளார்கள் என்று சொல்லி குரானிலே இப்னு அப்பாஸ் அவர்கள் சேர்த்து வாசித்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ் சொல்லுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது? குரான் பாதுகாக்கப்படவில்லை. அல்லாஹ் சொன்னார் குரானை நான் பாதுகாப்பேன், குரானையும் அவர் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி எது விளக்கம் என்று சொன்னாலும் அந்த ஹதீஸ்களே சொல்லுகிறது. அடுத்தபடியாக பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க. புகாரியில 125வது அந்த ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது, ஞானத்தின் குறைந்த அளவை தவிர அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று நீர் பதில் கூறும். அந்த 17ஆம் அத்தியாயத்துடைய 85ஆம் வசனத்தை இது மாற்றி ஓதுவார்கள் என்று சொல்லி, குறைந்த அளவை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்று பரவலாக ஓதப்படுவதற்கு மாற்றமாக அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று எங்கள் ஓதலில் காணப்படும் என அமஷ் அவர்கள் கூறினார்கள். So again we find in Bukhari hadith that so many differences. I mean, Umar has mentioned about even that this particular word wala muhatala is not been mentioned, but now it finds place in Quran. Similarly, there are so many other references which have been removed during the time of Umar and other people. Now they have been included in the Quran. From this, it is very clear that Quran has not been preserved by Allah. குரானை சேர்த்து ஓடிய இப்னு அப்பாஸ் அவர்கள் என்னன்னு பாருங்க, குரானுடைய 2ஆம் அத்தியாயத்துடைய 198வது வசனத்துல ஹஜ்ஜுடைய காலங்களில் என்ற அந்த வார்த்தை இப்னு அப்பாஸ் அவர்கள் சேர்த்து ஓதி இருந்தார்கள் என்று அமர் இப்னு தீனார் கூறினார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. In Quran, Surah 2:198, it is mentioned that regarding the Hajj period, Ibn Abbas has added some word to it. That is what is mentioned. அதை பாருங்கன்னா, வகானா வா வராஹும் மலிக்குன் என்னும் வசனத்தை வகானா அமாஹும் மலிக்குன் என்று இன்னொரு ஓதல் முறைப்படி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஓதினார்கள். இப்படி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதே ஹதீஸ் நம்பர் 2728 பாத்தீங்கன்னா அதே வகானா அதே ஹதீஸ் திரும்ப வருகிறது பாருங்க. இந்த ஓதல் முறைப்படி இப்படியும் மாற்றி ஓதி இருக்கிறார்கள். அப்படி ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி ஓதி இருக்காங்க. இந்த மாதிரியும் ஓதி இருக்காங்க. அந்த மாதிரி அர்த்தம் வேறுபடுமா? அர்த்தம் வேறுபடும். இதுக்கு வேற அர்த்தம், அதுக்கு வேற அர்த்தம். இது அதே மாதிரி மாற்றமாக உள்ள ஓதல் முறை பார்த்தீங்கன்னா பாருங்க, திருக்குறானுடைய 34:23 வசனத்தில் புஸ்யா அச்சம் அகற்றப்படும் போது என்பதை புர்ரிகா அகற்றப்படும் போது என்று ஓதினார்கள். சுபியான் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே எங்கள் ஓதல் முறையாகும். இப்படித்தான் நாங்க ஓதுவோம். அவங்களாம் அப்படி ஓதுவாங்க, நாங்களாம் இப்படி ஓதுவோம். இப்னு அப்பாஸ் அப்படி ஓதுவார், இப்னு மசூத் இப்படி ஓதுவார். இப்படி ஆளாளுக்கு ஓதுனது தான் இன்னைக்கு நம்ம குரானா இவங்க வைத்துக்கொண்டு இது பாதுகாக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் ப்ரிசர்வேஷன். முதல்ல என்ன சொன்னாங்க? நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம், குரான்ல இல்ல பதில் பூரா எங்க இருக்கு? பதில் பூரா இவர் ஹஜ்ரத் முகமதுடைய வாழ்க்கையில அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கம்லாம் எங்க இருக்கு? அது ஹதீஸுகள் இருக்கு. ஹதீஸுகள் பாதுகாக்கப்படவில்லை. ஹதீஸுகள்ல முரண்பட்ட செய்திகள் இருக்கு. அது வகிதான், ஆனா முரண்பட்டுருச்சு, ஆனா அது பாதுகாக்கப்படவில்லை. See, what we are finding is even in the recitation of Quran there are differences. But what difference does it make? There is difference in the meaning also. So we find the way Ibn Abbas reciting the Quran and the way Ibn Muhammad, the other Ibn reciting the Quran, there are a lot of differences. But initially they said there is Quran is preserved. But when we found out some mistakes, they said how the Quran explains everything. They said Quran, Prophet Muhammad has been sent as a messenger to explain everything. When we found where it is found, they said it is there in the hadiths. But when we found that hadith has not been preserved properly, now we have now been quoting from the hadith that so many differences have come.
இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அல்லாஹ் பாதுகாப்பேன்னு சொன்னதும் போய் அதில் அது பாதுகாக்கலை. ஏன்னா அது நிரூபிக்குது, அதான் நிரூபிக்குது. பாதுகாக்கிறது என்ன, அப்படியே அன்னைக்கு என்ன சொன்னாலும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கணும். இல்லை, ப்ராஃபட் இது ஹஜரத் முகமது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையிலையாவதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுவுமே பிஜே சார் அவர்கள் போல, மௌலவி பிஜே சார் அவர்கள் போல அவங்கனாலேயே பல நாட்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அவரே வந்து ஏற்றுக்கொண்டு மறுத்து அதை மறுபடியும் தீர்ப்பளித்து இப்படி ஒரு குழப்பமான ஒரு இதைத்தான் வந்து இன்றைக்கு வந்து இந்த இது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து குரானும் ஹதீஸுகளும் கொடுக்குது என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். So what is proved is Allah has not been able to preserve the Quran. So from what we have seen, now Janab PJ also has sometimes could not understand the verses of Quran properly. Then he changes it, then he accepts it after some time. So from this we find that the Quran has not been properly preserved by Allah as claimed by them. அன்பானவர்களே, ஸோ நேற்று நாம் வைத்த ஒரு முரண்பாட்டுக்கு பிஜே அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதாவது இந்த சொத்துக்களை பிரித்து சொல்லியிருக்கிறாரு, அது இன்னும் பாதி தான் சொன்னார். ஏன்னா நேரம் இல்லை என்பதனால் பிறகு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், உனக்கு 4ல் 1 பாகம், உனக்கு 6ல் 2 பாகம், 1 பாகம் என்று சொல்வது என்ன? கணக்கா, அறிவியலா, சமூகமா, இல்லை வேறு என்ன? அது என்ன சப்ஜெக்ட் அது? ஆனால் அவர் சொல்லுகிறா அப்படியெல்லாம் சொல்வது கணக்கு இல்லை. உனக்கு 6ல் 1 பாகம் என்று சொன்னால் அது கணக்கு தான். உனக்கு 100% அதில் 6ஆக பிரித்து அதில் 1 பாகம் கொடு என்று சொல்வது கணக்கு. அதை குறித்து அவர் இன்னும் பேசுவார். அதன் பிறகு நாம் பார்ப்போம் எப்படி இது முடியும் என்று சொல்லி. இரண்டாவதாக துன்புறுத்து வேதனை நற்செய்தியா என்று நாம் கேட்டு இருந்தோம். இல்லை, அவர் சொல்லுகிறார் வந்து வழக்கத்தில் வந்து கிண்டலாக பேசுவாங்க. இப்போ சென்னை வழக்கம் இருக்குது, ஆனால் அவர் சொன்னார் கிண்டலாக பேசுவாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், கிண்டலாக இறைவன் எழுதுவானா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போது எப்படி அவர் நற்செய்தி, உனக்கு வந்து வேதனை வரும் என்ற நற்செய்தி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முகமதுக்கு சொல்லும்போது அதனை வந்து அந்த நற்செய்தி என்ற வார்த்தையை எடுத்து விட்டு இவர் வந்து எச்சரிக்கைன்னு சொல்லுகிறார். அல்லாஹ் கிண்டலாக சொல்லும்போது நீங்கள் கிண்டலாக டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியுது அது சரியானது அல்ல. மக்கள் படிக்கும்போது வித்தியாசமாக எண்ணுவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆகையால் தான் நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய குரானை நாங்கள் படிக்கிறோம், எது கிண்டலாக எழுதியிருக்கிறான்னு ஒரு பட்டியல் கொடுங்க. அப்போ இப்படிப்பட்ட கேள்விலாம் வைக்க மாட்டோம். இது அல்லாஹ் வந்து கிண்டலாக எழுதியிருக்கிறார், பிஜே வந்து இதை மாற்றியிருக்கிறார் அப்படி நம்ம கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நீங்கள் தான் வந்து இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நேற்றிலிருந்து நம்ம பார்க்குறோம், குரான் வந்து இறை வேதமா அப்படின்னா டாபிக். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம அந்த தலைப்புக்கு வெளியே சொல்லுகிறோம். இயேசு பற்றி விவாதித்தோம், இயேசு பற்றி அநேக கேள்வி கேட்குறாங்க, பைபிள் பற்றி அநேக கேள்வி கேட்குறாங்க, முகமதுடைய அவருடைய கேரக்டர் பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் குரானை பற்றி அவர்கள் வைத்த வாதங்கள் மிக மிக குறைவு. முக்கியமாக விஞ்ஞானத்தை குறித்ததான் அவர்கள் வைக்கிறார்கள். இப்பொழுது விஞ்ஞானம் இருக்குது என்று சொல்லுகிறீர்கள், சாதாரணமாக புரியக்கூடிய வசனங்கள் இருக்கா இல்லையா என்பதை நம்ம பார்ப்போம். அதில் என்ன லாஜிக்கல் எரர்ஸ் இருக்குது, அதாவது லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன், லாஜிக்கல் எரர்ஸ் என்ன இருக்குது என்பதை நம்ம பார்ப்போம். ஒரு வசனத்தை பார்க்கலாம். அதாவது முகமது வழிகேட்டில் இருந்தால் அவருக்கு மட்டும்தான் நஷ்டமா? Like yesterday we were talking about the wealth distribution, for which Janab PJ has replied that it is not mathematics. If a percentage or 1/3 or 1/4 proportion is not mathematics, I do not understand what is mathematics. Then regarding pain, we said how giving pain to a person can be a good news. He said it's Janab PJ has translated it as warning. So now when we ask that, he says it is all Allah is making fun. So if so then they have to give us a list where all we have to consider words as fun. So then we will not raise this question regarding this. முகமது வழிகேட்டில் இருந்தால் அவருக்கு மட்டும்தான் நஷ்டமா? அதாவது குரான் 34:50 சொல்லுகிறது, நான் வழிகேட்டால் எனக்கு எதிராகவே வழிகெடுகிறேன். வேற ஒரு மொழிபெயர்ப்பை பார்த்தாலும் நான் வழிகெடுவேனாயின் வழிகேடு எனக்கே நஷ்டமாகும். அதாவது சாதாரண மனிதனுக்கும் இறை தூதருக்கும் வித்தியாசம் உண்டு. சாதாரண மனிதனுக்கும் ஒருவரை பின்பற்றுகிற மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சாதாரண ஆள் வந்து, ஒரு சாதாரண நபர் நான் வழி கேட்டால் எனக்கு தானே நஷ்டம், உங்களுக்கு என்ன என்று சொல்வதற்கும், ஒரு இறை தூதர் அல்லது அல்லது தீர்க்கதரிசி அவர் வந்து நான் வழி கேட்டால் எனக்கு தானே நஷ்டம் என்று சொன்னால் அது வந்து லாஜிக்கல் எரர். அதாவது ஒரு இறை தூதர், ஒரு மார்க்க ஸ்தாபகர், தன்னை கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடாது. இப்படி சொல்ல வேண்டும், நான் தவறான வழியில் போகவில்லை, அல்லாஹ் எனக்கு நல்ல வழிதான் காட்டியிருக்கிறான். அது அடுத்த பாகம் சொல்லுகிறது. ஆனால் முதலாவது பாகம் இஸ் எ லாஜிக்கல் எரர்.
அதாவது நான் வழி கேட்டால் அது எனக்கு தானே நஷ்டம். இன்னும் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது, அவன் வந்து குடிகாரனாக நிறைய குடித்து உடலை கெடுத்து கொண்டால் மற்றவர்கள் கேட்கிறார்கள், என்ன நீ ஏன் உடலை கெடுத்துக்கிறான்னா, நான் கேட்டால் எனக்கு தானே நஷ்டம் என்று சொல்லுவான். ஆனால் அவனுக்கு நஷ்டம் இல்லை, அவன் குடும்பத்திற்கும் நஷ்டம்தான். ஒரு சாதாரண மனிதருக்கு இந்த நிலை என்பது ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இன்னும் அதிக நிலை இருக்கும். இப்படிப்பட்ட வசனம் ஒரு இறை வேதத்திலிருந்து இருக்கக்கூடாது. அதில் அந்த முதலாவது பாகம் என்பது ஒரு தவறு. அது நான் வழிகேட்டால் எனக்கு தானே நஷ்டம் இல்லை, ஒரு இறை தூதன் வழிகேட்டால் அவரை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நஷ்டம். இந்த உணர்வுடன் தான் நீங்கள் கூட மற்றவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஸ்தாபகர் நாளைக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், நான் வந்து இஸ்லாம் படி வந்தவன் தான் என்று சொல்லும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அவனை பின்பற்றுகிற எல்லோரும் நரகத்திற்கு போவார்களே, அவர்கள் இஸ்லாமை பின்பற்றவில்லை என்று சொல்லி நீங்கள் அவர்களை மாற்ற முயற்சிப்பீர்கள். ஆகையால இந்த குர்ஆன் வசனம் 34:50 முதல் பாகம் அது ஒரு தவறு, அது ஒரு பிழை. நேரடியாக பார்த்தா இதுக்கு இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் இல்லை, இது ஒரு பிழை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். In Surah 34:50 part 1 we find a logical error where Prophet Muhammad says, if I go astray it is left to me, nobody else is affected. But if a common person says that, we can accept it. But a man who is followed by millions of people around the world, if he is saying that if I go astray there is no harm for others, then it is not right. There is a logical error in that. அடுத்ததாக அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? இது ஒரு முரண்பாடு. எப்படி என்று நீங்களே குர்ஆன் வசனங்களை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது, குர்ஆன் 39:4 அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொள்ள நினைத்திருந்தால் தான் படைத்தவற்றில் தான் நாடியது எடுத்துக்கொள்ள இருந்திருப்பான். இது என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இது ஒரு பாசிபிலிட்டியை சொல்லுகிறது, அது முடியும் என்று சொல்லுகிறது. அதே குர்ஆனிலே அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், குர்ஆன் 6:101 அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? இதன் மீனிங் என்ன? எனக்கு மனைவி இல்லை, அதனால் எனக்கு பிள்ளை இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு மனைவி இருந்திருந்தால் நான் பிள்ளை பெற்றிருப்பேன். ஆனால் இந்த வசனத்துக்கு முரண்பட்டு தான் மேலுகிற வசனம் சொல்லுகிறது. மேலே இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது? 39:4 மனைவி இருக்க தேவையில்லை, யாரும் இருக்க தேவையில்லை, தனக்கு தேவையானவற்றை தான் படைத்தவற்றில் பிள்ளையை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? Again there is a contradiction in Quran Surah 39:4 where Allah says that if he wills he can take anyone, he can take any object as his son, he can convert any object as his son. But if Allah is willing to do that, he can do it. So that is what this verse says. Again in Surah 6:101 he says, since Allah does not have a wife, he is not having a son. That what does it mean? If Allah has a wife, then he could have a son. That's what it means. இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு முரண்பாடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மனைவி அல்லது கணவன் அல்லது துணை இல்லாமல் பிள்ளை பெற முடியுமா என்று கேள்வி கேட்டீர்கள் என்றால் அல்லாஹ் வந்து 2 பதிலை சொல்லுவார். என்ன என்றால், ஏற்கனவே நாம் படித்த குர்ஆன் 6:101 சொல்லுகிறது, அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான், அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? இது சொல்லுகிறது துணை இல்லாமல் பிள்ளை இருக்க முடியாது. ஆனால் அதே குர்ஆனிலே 19, 20, 21 எந்த கேள்வியை அல்லாஹ் முன்னால் வைத்தாரோ அதே கேள்வியை மரியாள் கேட்கிறார்கள். அதாவது எனக்கு கணவன் இல்லாத போது